ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து டாபிக் இருக்கும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் இருக்குமா, அதில் வந்து இன்றைக்கி நாம் முடியரசனை பார்க்க போகிறோம். சரிங்களா? முடியரசனை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே ஆஃபீஸர், முடியரசனை பற்றி நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்க போகிறோம், அடுத்து அவுட் சோர்ஸ் பார்க்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம், அடுத்து டெஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஷோராக சொல்கிறேன், இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு முடியரசனை பற்றி மொத்த டீட்டெயிலும் கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கே இருக்குது? 6th நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 50 இருக்கா? ஓகே, இது 6th நியூ புக்கு செகண்ட் டேர்மு பேஜ் நம்பர் 50. ஓகேங்களா? நானிலம் படைத்தவன். லெசன் என்ன? நானிலம் படைத்தவன் யாரு? முடியரசன். நானிலம் படைத்தவன் முடியரசன். இந்த மாதிரி அந்த நூல் பக்கத்திலே ஆசிரியர் எழுதிக்கோங்க. நானிலம் படைத்தவன் ஆசிரியர் முடியரசன். சரிங்களா? ஓகே, இந்த பாடல் பாருங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி. மல்லெடுத்து அப்படின்னாக்கா வலிமை பெற்று. கல் எடுத்து முள்ளை எடுத்து காட்டு பெருவெளியை, அதாவது கல் எடுத்துட்டு முள்ளை எடுத்துட்டு காட்டு பெருவெளியை மல் எடுத்து அப்படின்னா வலிமை பெற்று. திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிகமாந்தன் அவன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் போர் சுமந்தான், அதாவது அஞ்சும் சமர் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான். என்ன சொல்கிறாரு முடியரசன் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய தமிழன் வந்து கல்லை எடுத்துட்டு, ஓகேங்களா, கற்கள் முற்கள் அப்புறமேட்டுக்கா நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை இதெல்லாத்தையும் திருத்திட்டு, ஓகேங்களா, எல்லாத்தையும் திருத்திட்டு பண்படுத்தினான். அது மட்டும் இல்லாமல் வலிமை பெற்ற தம்முடைய உடல் வலிமையினால், சரிங்களா, வலிமை பெற்ற தம்முடைய உடல் வலிமையினால், ஓகேங்களா, வீரத்தால் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா வளப்படுத்தியிருக்காங்க. வளப்படுத்திட்டு அந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, ஊராக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓங்கும் நகராக்கியிருக்காங்க. அடுத்து நாடு என்ற பேராக்கியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வாழ்ந்த பெருமை அடைந்தவன் தான் வந்து தமிழன் ஆவான். அது மட்டுமா, மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என்ற நானிலத்தையும் கண்ட பெரும் நாகரிகமாந்தன் அவன். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அப்படி யார் அப்படின்னாக்கா முடியரசன். சரிங்களா? இந்த லைன் பக்கத்திலே அப்படியே முடியரசன் அப்படி சொல்லிட்டு எழுதி படிங்க. மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என்னென்ன நிலம் தெரிஞ்சுக்கோங்க, இதில் பாலை மட்டும் வராது. ஸோ மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என்ற 4 நிலத்தையும் கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். யாரு? தமிழன் சொல்லிட்டு முடியரசன் சொல்கிறாரு. அது மட்டுமா, ஆழ கடலை கடந்தான் அஞ்சும் போரையும் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான் கடலுக்குள் முத்தெடுத்தான். அது மட்டுமா, கப்பலுக்குள் வந்து அந்த முத்தெல்லாம் ஏற்றி பெருமகிழ்ச்சி, அதாவது அந்த கப்பலில் வந்து ஏலம் மிளகு இது போன்ற பொருள்களை எல்லாம் வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சியோடு ஏற்றி, அந்த பண்டங்கள் எல்லாம் ஏற்றி பயன் தருகின்ற வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி கப்பல் மேறி வந்தவன் தான் தமிழன். இவ்வளவுலாம் பண்ண தமிழன் இவ்வளோ விஷயங்களுக்கு வந்து அஞ்சாம தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அஞ்சாமை மிக்கவன் தான். ஏன்னா எல்லாமே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஒரு கல், அதாவது வந்து ஒரு ஊர் கல் எடுத்துட்டு முள் எடுத்துட்டு காட்டு பெரியவெளியெல்லாம் வந்து சமன்படுத்தி ஒரு நிலத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த நிலத்தை வந்து ஊராக பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து ஒரு நகரமாக ஆக்கியிருக்காங்க.
நாடு என்ற ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய தமிழன் அது மட்டும் விட்டுவிடாமல் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என்ற 4 நிலத்தையும் கண்ட பெரும் நாகரிகமாதனாகவும் இருந்திருக்காங்க. ஆழ்கடலில் அதாவது நிறைய ஆழக்கடல் வரைக்கும் சென்று முத்தெடுத்திருக்காங்க, போர் செஞ்சுருக்காங்க, சூழும் பனிமலையை சுற்றி கொடியெல்லாம் பொறிச்சிருக்காங்க. இது எதுக்குமே அஞ்சலை. அது மட்டுமா, பண்டங்கள்லாம் ஏலம், மிளகு இந்த மாதிரி பண்டங்கள்லாம் ஏற்றி பயன் தருகின்ற வாணிகத்தின் காரணமாக இந்த கண்டங்கள் முழுவதும் சுற்றி வந்தவன் தான் தமிழன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இது எதுக்குமே அஞ்சாதவனாக இருந்த தமிழன் ஒரு விஷயத்துக்காக அஞ்சுகின்றான். எதற்காக அஞ்சுகின்றான்? சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான். அதாவது சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். ஓகேங்களா? சான்றோர்கள் இவை இவை நல்லவை, இவை இவை தீயவை அப்படின்ற மாதிரி பிரித்து சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி வந்தவனாக தமிழன் உள்ளான். சான்றோர்கள் பழிக்கும் செயலை செய்ய மாட்டான், அதை அகற்றி விலக்கி விடுவான். இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான்னு சொல்லிட்டு முடியரசன் சொல்லியிருக்காரு. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது பாருங்க. முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் இயற்பெயர் துரைராசு. இவர் இயற்றிய நூல்கள் பூங்கோடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவர் இயற்றிய நூல்கள் பூங்கோடி, வீரகாவியம், காவியப்பாவை. மேலும் இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டார். திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு? முடியரசன். சரிங்களா? இவர் தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் பிறந்தவர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பிறந்தவர் ஆவார். ஸோ நானிலம் படித்தவன் முடியரசன். இந்த பாடலை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். எந்த லைன் வேணாலும் கொடுத்துட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாடல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. அவர் இயற்றிய நூல்கள் என்ன? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவர் எவ்வாறு பாராட்ட பெற்றார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றார். இவர் எங்கு பிறந்தார்? தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தார். ஓகேங்களா? ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ நாம் 6th நியூ புக்கில் உள்ள 2nd டேர்மில் உள்ள கண்டென்ட் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னாக்கா 8th ஓல்டில் 3rd டேர்மில் பேஜ் 31 இருக்கு பாருங்கள். ஓகே, 8th ஓல்டு புக்கு 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 31 பாருங்கள். யார் கவிஞன்? காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று சொன்னது யாரு? முடியரசன். காசுக்கெல்லாம் பாட மாட்டாங்க, ஓகேங்களா? அவங்களாம் கவிஞன் கிடையாது. கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் கிடையாது. தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். அப்போ யார் தான் கவிஞன் சொல்கிறாரு? அவர் யாரை கவிஞன் சொல்கிறான்னு பாருங்களேன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். ஆட்சிக்கு அஞ்சாமல் யார் வேண்டாலும் ஆளட்டும் அப்படின்ற மாதிரி துஞ்சாமல் தனதுடைய நாட்டுடைய மீட்சிக்காக பாடுபடுவன் தான் யாரு? கவிஞன் ஆவான். அது மட்டுமா, மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாக கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன். தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன் என்று முடியரசன் சொல்லியிருக்காரு. முடியரசனுடைய ஒவ்வொரு பாடல் வரிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தாலே நமக்கு ஈஸியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இங்கே முடியரசனை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? முடியரசன் இயற்பெயர் என்ன? துரைராசு.
இவருடைய பெற்றோர் பெயர் என்ன? சுப்பராயலு சீதாலட்சுமி. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. இவர் எங்கு பிறந்தார்? தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தார். இவர் எங்கு பிறந்தார்? தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்தார். இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். அப்புறம் இவருடைய கவிதைகள்லாம் முடியரசன் கவிதைகள் என்றே உள்ளன. இவர் என்ன பணி செஞ்சிருக்காரு? தமிழாசிரியராக இருந்திருக்காரு. எங்க? மீசு உயர்நிலைப்பள்ளி. அது எங்க இருக்கு? காரைக்குடியில் இருக்கு. இவருக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டது? பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்கின்ற பட்டமானது குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பெற்றது. பரம்புமலையில் ஒரு விழா நடந்திருக்குப்பா. அதில் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்கின்ற பட்டமானது முடியரசனுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமா, இவருக்கு 1966 தமிழக அரசானது பூங்கொடி என்ற காவியத்துக்காக பரிசு வழங்கியது. அப்போது தமிழக அரசு பரிசு பெற்றது எந்த நூலுக்காக அப்படின்னாக்கா பூங்கொடி. எந்த ஆண்டு? 1966. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது, இவர் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவராக இருந்திருக்காரு. சரிங்களா? பாருங்க, மூத்தவர். ஓகேங்களா? முடியரசன் அவர் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் ஆவார். அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவங்க கிட்டலாம் நெருங்கி பழகியிருக்காரு. இவருடைய காலம் என்ன? 7/10/1920, 3/12/1998. இந்த வீடியோ பார்க்கும்போதே முடியரசனை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிடணும். கண்டிப்பாக நான் பதிவு வச்சுருவேன். ஓகேங்களா? என் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வீடியோ எண்டிங்கில் இவ்வளோதான்ப்பா முடியரசன் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? 7/10/1920 பிறந்திருப்பார். 3/12/1998 இயற்கை எதிர்ப்பார். ஓகேங்களா ஆஃபீஸர்? டக்குன்னு ஆன்சர் அப்படியே ரிவிஷன் ஆகுதுங்களா? முடியரசன் இயற்பெயர் துரைராசு. பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. எங்கு பிறந்தார்? தேனி மாவட்டம் பெரியகுளம். இவர் இயற்றிய நூல்கள் என்ன? பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். அப்புறம் இவருடைய கவிதைகள்லாம் முடியரசன் கவிதைகள் சொல்லுவாங்க. இவர் எங்கே பணியாற்றினார்? காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியர் இருந்திருக்காரு. இவருக்கு குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டமானது பரம்புமலை நடந்த விழாவில் கொடுக்கப்பட்டது. தமிழக அரசு இவருடைய பூங்கொடி என்ற காவியத்துக்கு பரிசு வழங்கியது. எந்த ஆண்டு? 1966. இவர் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் ஆவார். மேலும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா இவங்கிட்ட நெருங்கி பழகியிருப்பார். இவருடைய காலம் என்ன? 7/10/1920, 3/12/1998. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஏன்னா நம்ம அடுத்தது பார்ப்போம், உங்களுக்கு ரிவிஷன் ஆகிடும். இங்கே பார்த்த கண்டு இங்கே பார்ப்போம், இங்கே பார்த்த கண்டு இங்கே பார்ப்போம். அப்படியே வரிசையாக பார்த்துட்டே ஃபைனலாக ஓகே நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு திருப்தி அடைஞ்சலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அடுத்து தேர்ட் பாருங்கள். 9th ஓல்டில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 31-45. இங்கே பாருங்கள், இது 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மு. பேஜ் நம்பர் 31 என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. முடியரசோட பாடல் எல்லாமே சூப்பராக இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நிலை மகளே வெல்வாள் அப்படின்ற டைட்டிலில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு பாருங்க. நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். நமக்காகவே ஒருத்தங்க இருக்காங்கல்ல, நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். தலையெடுத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம். எமக்கென்ன என்றவள் மேல் உமிழ்கின்றோம், இரும்பெடுத்தே அவள் உடலை அகழுகின்றோம். சுமக்கின்றாள் பொறுக்கின்றாள் பொறுமைசாலி, தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி. கடல் சுமந்தாள், மலை சுமந்தாள், கான் சுமந்தாள், கால்நடைகள் பல சுமந்தாள், மாந்தர் என்ற உடல் சுமந்தாள், வயல் சுமந்தாள், நதி சுமந்தாள், ஊர் சுமந்தாள், நகர் சுமந்தாள், செடி சுமந்தாள், குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள். அந்தோம் இடல் சுமந்த அவள் உருத்து சினந்து நின்றாள். மேலாளர் வாழ்வெங்கே அவளே வெல்வாள் அப்படி சொல்லிட்டு
மனிதனை தேடுகிறேன் என்று முடியரசன் சூப்பராக பாடல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பெண்களை வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணுறோமே, ஒரு நாள் அவள் பொங்கி எழுந்தா அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்வு எங்கே போகும், அவள் தான் வெல்லுவா அப்படின்ற மாதிரி பெண்களை வந்து பாராட்டி சூப்பராக எழுதியிருக்காரு. மனிதனை தேடுகின்றேன் முடியரசன். அவங்க பண்ணுற கஷ்டம் எல்லாத்தையும் எவ்வளோ விஷயங்கள் தாங்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க, இவ்வளோத்தையும் சுமக்கிறாளே, ஒரு நாள் அவள் சினந்து நின்றால் நம்மளுடைய வாழ்வு எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி யார் தான் வெல்வா, அவளே வெல்வாள், அவள் பொறுத்துட்டு போகிறா மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நாள் கோவப்பட்டானா மொத்தமாக காலியாயிடும், அவள் தான் வென்று நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை தேடுகின்றேன்னு சொல்லிட்டு முடியரசன் சொல்லியிருக்காரு. இது பேஜ் 31. அடுத்தது 45 பாருங்க. இங்கே பாருங்க, புலவர் குழந்தை முடியரசன் முதலியோர் கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணரும் இலங்க காணலாம். இவங்களுடைய கவிதைகள் எல்லாம் பகுத்தறிவு நோக்கும் இருக்கும், முற்போக்கு சிந்தனையும் இருக்கும், தமிழ் உணர்வும் இருக்கும். அடுத்து இவருடைய பாடல் வரிகள் பாருங்க. இதெல்லாம் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடிய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. இது வந்து 2022 குரூப் 2 இல்லை குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடிய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி என்று முடியரசன் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுதான் நமக்கு 9th நியூ புக்கில் உள்ள, அதாவது 9th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கண்டென்ட்டு. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது பாருங்கள், 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 95. இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக் கண்டென்ட்டு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 10th ஓல்டில் பேஜ் நம்பர் 95 பாருங்கள். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் என்று பொங்கல் திருவிழாவை பற்றி முடியரசன் மிக அழகாக சொல்லியிருப்பாரு. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான் இது. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் என்று முடியரசன் இந்த பொங்கல் திருவிழாவை பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாரு. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ நாம் ஸ்கூல் புக்கு முடிச்சிருக்கோம். அடுத்தது 11th ஓல்டில் வந்து பேஜ் நம்பர் 79 இருக்குது. ஸோ 11th ஓல்டு புக்கு பிடிஎஃபாக தான் பார்க்க போகிறோம், புக்கு கையில் இல்லைன்றதுனால. ஸோ வாங்க பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்துலாம். அதை பார்த்துட்டு அதோடைய கண்டினியூஷனாக கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? இப்போ இது வந்து நமக்கு 11th ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட்டு. இதில் பாருங்கள், பூக்கட்டும் புதுமை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். இதுவும் செம்மையாக இருக்கும் பாருங்களேன். பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவனவெல்லாம் புதுமை அல்ல, ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்கள் அனைத்தும், ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தாம் எல்லோரும், அதாவது மலர்களை தான் வந்து எல்லோரும் போற்றிடுவர், நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர். சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது பூக்கிற பூ, அதாவது வந்து பூக்கிற பூலாம் மலர் கிடையாது, அதுவும் புதுசாக வரத்துல புதுமை கிடையாது. என்ன சொல்கிறாரு? எந்த மலரில் வந்து மனம் இருக்கோ அதை தான் வந்து எல்லோரும் போற்றிடுவர். ஓகேங்களா? இப்போ நமக்கு குண்டு மல்லிகைன்னா ரொம்ப பிடிக்கும், கரெக்டுங்களா? அதுவே நமக்கு வாசனை இல்லாத எவ்வளோ மலர்களும் இருக்குது, தலையில் வைக்காத மலர்களும் இருக்குது. அதெல்லாம் வந்து யாரும் வந்து நம்ம ஏற்க மாட்டோம். அதே மாதிரி ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தான் எல்லோரும் போற்றிடுவர், நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர். எல்லா இடத்துலையும் நலத்தை பரப்புறவங்களை மட்டும்தான் இந்த சான்றோர் வந்து ஏற்பர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை, காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை, மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டாம், காகித பூ போல் விரிகின்ற புதுமையெல்லாம் போக்குதலே வந்து அறிவுடைமை. அதாவது பேப்பர் பூவும் இருக்கும், ஒரிஜினல் பூவும் இருக்கும். நமக்கு வந்து அது பேப்பர் பூ தான் அப்படின்ற மாதிரி தெரிய வைக்கிறது தான் நம்மளுடைய அறிவு. சரிங்களா? மயங்கி நின்று புதுமை என்னும் பெயராலே வீழ்தல் வேண்டாம். சரிங்களா?
அங்கே வந்து பார்க்க ரொம்ப புதுமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி அங்கே நின்று வீழ்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அல்லி மலர் வாய் சிரிக்கும், சேர்மதியால் அல்லி மலர் வாய் சிரிக்கும், பொங்கி வரும் மழை வரலால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழி குரலால் புலம் சிரிக்கும், பொய்யாத மொழி குரலால் புலம் சிரிக்கும். எவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும். ஓகேங்களா, சூரியனை பார்த்தாதான் தாமரைகள் மலரும். ஆமாங்களா, தாமரை பூன்றது சூரியன் வரும்போது விரியும், மாலை நேரத்தில் சுருங்கிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சேர்மதியால், அதாவது சூரியனால் தாமரை சிரிக்கும், மதினா இங்கே நிலவு, நிலவால் வந்து அள்ளி வந்து சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பொங்கி வரும் மழை வரலால் பயிர் சிரிக்கும். ஓகேங்களா, மழை வந்துச்சு அப்படின்னாக்கா பயிர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். பொய்யாத மொழி குரலால் புலம் சிரிக்கும். அடுத்தது பாருங்கள். துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண, இங்கினி நாம் முயலுவ மேல் புதுமை பூக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையை வாய்க்கும். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, முடியரசனுடைய பாடல்கள் பொறுத்த வரைக்கும் அந்த பாடல் வரிகள், அந்த வரிகள் யூஸ் பண்ண வார்த்தைகள் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற முடியிற அளவுக்கு தான் இருக்குமே. ஓகேங்களா, இந்த பாடல் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமானா அது தெரியல. ஆனால் ஒரு கீவேர்டு இருக்குது. முடியரசன் பாடல்னாலே ரொம்ப எளிமையான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு. அந்த பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. இது ஒரு கீவேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகளை படிச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்கள். இவரை பற்றின டீட்டெயில் தான் நமக்கு வந்து இப்போ கொஸ்டின் ஏரியாவே. பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞர் ஒருவராக கவியரசு முடியரசன் ஆவார். ஓகேங்களா, இது நம்ம அந்த இதில் ஓல்டு புக்கில் பார்த்துருந்தோமா. பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞர்களுள் ஒருவராக கவியரசு முடியரசன் இருந்தார். இவர் மதுரை மாவட்டம் பெரியகுளத்தில், அதாவது வந்து தேனி மாவட்டம். ஓகேங்களா, தேனி மதுரை எல்லாம் பக்கம் பக்கம் தான் இருக்குது. ஸோ முன்னாடி மேபி வந்து மதுரை மாவட்டமாக இருந்தது. ஏன்னா இந்த ஓல்டு புக்குன்றதுனால அப்போதைக்கு வந்து மதுரை மாவட்டத்தில் இருந்திருக்கும் போல், இப்போதைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. பெரியகுளத்தில் சுப்புராயலு சீதாலட்சுமி என்பவருக்கு 7/10/1920 பிறந்தார். எங்கே பிறந்தார்? பெரியகுளத்தில் பிறந்தார். ஒன்று மதுரை மாவட்டம் இல்லை தேனி மாவட்டம், ஆப்ஷனில் 2 இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? சுப்புராயலு சீதாலட்சுமி. அடுத்தது பாருங்கள். எப்போ பிறந்தார்? 7/10/1920 பிறந்தார். அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. அந்த துரைராசு என்ற பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு, அந்த பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர். அப்போது பாரதிதாசனோடு மிகவும் நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் யார்? யார்? முடியரசன். சரிங்களா, இதை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர். பெரியார் அண்ணா இவங்கக்குள்ள நல்லா நெருங்கி பழகியிருக்காரு. ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், சடங்குகளை மறுப்பவர், தமது மறைவின் பொழுதும் எந்த சடங்குகளும் வேண்டா என்றே உரைத்து அவ்வாறே நிறைவு செய்தவர். ஓகேங்களா, தன்னுடைய மறைவின் பொழுது எந்தவித சடங்குகளும் இருக்கவே கூடாது என்று நிறைவேற செய்தவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். நான் ஒரு கண்டென்ட்டை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் ஆழ்மனதில் போய் பதியும். சரிங்களா, அதோடைய எஃபெக்ட்ன்றது நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பூங்கொடி, காவிய பாவை, வீரகாவியம் என்னும் காப்பியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்ற கவிதை நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் வந்து என்னென்ன காப்பியங்கள் ஏற்றிருக்காரு, அப்போ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு காப்பியங்கள் ஆகும். சரிங்களா, இது எல்லாமே ஒரு காப்பியங்கள். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் இதெல்லாம் வந்து ஒரு காப்பியங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய கவிதை நூல் என்ன அப்படின்னாக்கா முடியரசன் கவிதைகள் அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு.
இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமியானது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. யாருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமியானது ஹிந்தி மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது? ஆன்சர் முடியரசன். சரிங்களா? முடியரசனின் கவிதைகளை சாகித்ய அகாடமியானது எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது? ஹிந்தி, ஆங்கிலம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பூங்கோடி என்ற காவியமானது 1966 தமிழக அரசின் பரிசினை பெற்றுள்ளது. அப்போது முடியரசனின் எந்த காவியமானது தமிழக அரசின் பரிசை பெற்றது? பூங்கொடி. எந்த ஆண்டு? 1966. பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டமானது இவருக்கு வழங்கப்பட்டது. யாரால் வழங்கப்பட்டது? குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? சரிங்களா ஆஃபீஸர்? இப்போ நம்ம 11th ஓல்டு புக்கில் உள்ள கண்டென்ட் படிச்சிட்டோம். இப்போது கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல். இதை பாருங்கள். முடியரசன். முடியரசன் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் இயற்பெயர் துரைராசு. இவர் எங்கு பிறந்தார்? தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம். தேனி மாவட்டம், பெரியகுளம். இவரது பெற்றோர் யார்? சுப்புராயலு, சீதாலக்ஷ்மி. இவங்க பெற்றோர் யார் அப்படின்னாக்கா சுப்புராயலு, சீதாலக்ஷ்மி. இவர் வந்து எப்போ பிறந்தார்? 7/10/1920 பிறந்திருப்பார். 3/12/1998 இயற்கை எதிர்ப்பார். 7/10/1920, 3/12/1998. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இவர் வந்து எங்கே ஆசிரியர் பணி மேற்கொண்டார்? காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளி. அது மீசுனா என்ன அப்படின்னாக்கா மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? காரைக்குடியில் மீனாட்சி சுந்தரனார், அதான் ஷார்ட்டாக மீசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இவருடைய நூல்கள் இதெல்லாமே வந்து ஒரு காப்பியங்களா? பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். அப்புறம் இவருடைய கவிதை நூல் வந்து முடியரசன் கவிதைகள். இவருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்குது? கவியரசு. ஓகேங்களா? கவியரசு என்ற பட்டமானது இவருக்கு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் யார்? முடியரசன். அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். முடியரசனின் பூங்கோடி என்ற நூல் 1966 தமிழக அரசின் பரிசை பெற்றது. ரிவிஷன் ஆகுதுங்களா? ரிவிஷன் கண்டிப்பாக ஆகணும், நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டமானது குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. பரம்புமலையில் கவியரசு பட்டம் குன்றக்குடி அடிகளார். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். யார் கவிஞன் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? முடியரசன். யார் கவிஞன் பார்த்துருந்தோமா? காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் யார்? முடியரசன். காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் முடியரசன். கைமாறு என்பதின் பொருள் என்ன? பயன். இது வந்து சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஆஃபீஸர். ஸ்கூல் புக்கில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது கவர்மெண்ட் மெட்டீரியலில் இப்போ நம்ம வந்து ஓகே நம்ம படித்த கண்டென்ட்ன்றது கவர்மெண்ட் கீழே இருக்குது. ஸோ இது எல்லாமே முக்கியமானதுன்றது ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்கலாமா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். நாம் இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தாச்சு, கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அவுட் சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள். முடியரசன். முடியரசன் 1920 பிறந்து 1998 இயற்கை எதிர்ப்பார். முடியரசன் இயற்பெயர் என்ன? துரைராசு. துரைராசு. இவர் திராவிட இயக்க கவிஞர், அதாவது திராவிட இயக்கத்தின் வானம்பாடி அப்படின்னு பார்த்துருப்போமா? அடுத்தது பாருங்கள். இவருடைய நூல்கள் பாருங்கள். முடியரசன் கவிதைகள் என்ற கவிதை நூலையும், காவியப்பாவை, பூங்கொடி. இதில் பூங்கொடின்றது வந்து தமிழ் இயக்க போராட்ட வரலாறு பற்றி சொல்லுதுங்களாம். அடுத்து இவருடைய நாடகம் பாருங்கள். ஊன்றுகோல். இந்த ஊன்றுகோல் என்ற நாடகம் யாரை பற்றியது அப்படின்னாக்கா பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருடைய பற்றிய எழுதப்பட்டது தான் இந்த நாடகம். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஊன்றுகோல் என்ற நாடகத்தை எழுதியிருக்காரு. இது யாரை பற்றியது? பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றியது. ஓகேங்களா? அடுத்தது இந்த பூங்கோடி இருக்குங்களே, இது வந்து
முழுக்க முழுக்க தமிழ் இயக்க போராட்ட வரலாறு பற்றி சொல்லியிருக்குங்களாம். அதனால தான் வந்து தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து மேபி வந்து 1966 பரிசு கொடுத்துருக்கலாமோ என்னமோ. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, வயலுக்கு வர ஒன்றும் வேண்டாம் என்றால் வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே அப்படின்ற மாதிரி பாடல் எழுதியிருக்காரு. வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால் வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா. அடுத்தது, மொழி காக்கும் வரம்பில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும். மொழி காக்கின்ற வரம்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னாக்கா எல்லா மொழியும் எந்த மொழினாலும் அழிந்து போகும். மனவினையில் தமிழ் உண்டா பயின்றவர் தம்முன் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பின்னவினையில் தமிழ் உண்டா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. இவ்வளோதான் நமக்கு இந்த புக்கில் உள்ள கண்டென்ட்டு. சரிங்களா. நோட் பண்ணிக்கிட்டிங்களா. இதில் எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சிருக்கிறோம், பூங்கோடி என்பது தமிழ் இயக்க போராட்ட வரலாறு பற்றியது தெரிஞ்சிருக்கோம். இவர் இயற்றிய நாடகம் என்ன, ஊன்றுகோல். இந்த நாடகம் யாரை பற்றியது, பண்டிதமணி கதிரேச செட்டியார் பற்றியது. இந்த பாடல் வரிகள், இந்த மேற்கோள்கள் இது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஓகே. அடுத்தது இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓகேங்களா. முடியரசன். முடியரசன் பொறுத்த வரைக்கும் இயற்பெயர் என்ன, துரைராசு. முடியரசன் இயற்பெயர் துரைராசு. அவங்க பெற்றோர் பேர் என்ன, சுப்புராயலு சீதாலட்சுமி. இவர் எங்கே பிறந்தார், தேனி மாவட்டம் பெரியகுளம். எப்பொழுது பிறந்தார், 7/10/1920, 3/12/1998. இவர் வந்து என்ன பணியாற்றினார், மீசு அதாவது காரைக்குடி மீனாட்சி சுந்தனார் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர் இருந்திருப்பார். அடுத்தது, பரம்புமலையில் குன்றக்குடி அடிகளார் அவர்களால் கவியரசு என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்தது, திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சோம். அதை சொன்னது யார் அப்படின்னாக்கா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. சரிங்களா. ஸோ முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று கூறியவர் யார் அப்படின்னாக்கா அறிஞர் அண்ணா. அடுத்து இவருடைய நூல்கள் பாருங்க. பூங்கொடி. பூங்கொடியானது 1966 தமிழக அரசு பரிசு பெற்றது. ஓகேங்களா. இது வந்து ஒரு தமிழ் தேசிய காப்பியம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு தமிழ் தேசிய காப்பியம் சொல்கிறாங்க. அடுத்தது, காவியப்பாவை. காவியப்பாவை. அடுத்தது பாருங்க, வீரக்காவியம். வீரக்காவியம் என்பது எதை பற்றின அப்படின்னாக்கா தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றுள்ளது. ஓகேங்களா. இவர் இயற்றிய வீரக்காவியமானது தமிழ் வளர்ச்சி கழக பரிசினை பெற்றுள்ளது. இது வந்து நார்மலாக தமிழக அரசு பரிசினை பெற்றதுதான் பூங்கொடி. வீரக்காவியம் என்பது தமிழ் வளர்ச்சி கழக பரிசினை பெற்றுள்ளது. ஓகேங்களா. அடுத்தது, முடியரசன் கவிதைகள். மனிதனை தேடுகிறேன் அந்த பாடல் நூல் பார்த்தோம்னா மனிதனை தேடுகிறேன் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். அடுத்தது, நெஞ்சு பொறுக்கதில்லையே. நெஞ்சு பொறுக்கதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது பாருங்க, இவரை பற்றி என்ன குறிப்புன்னு பார்க்கலாம். காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் அதான் மீசு அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர் பணிபுரிந்தார். இவர் தமிழில் பிறமொழி கலப்பதை வன்மையாக கண்டித்தார். தந்தை பெரியார் அண்ணா இவங்ககிட்ட நெருங்கி பழகினார். அடுத்தது, பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள் மூத்தவராக இருந்தார். ஓகேங்களா. அடுத்தது, தலை மாணாக்கர் யார் அப்படின்னாக்கா பாவலரேறு. ஓகேங்களா. இவருடைய தலை மாணாக்கராக பாவலரேறு இருந்திருக்காரு. ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவராக இருந்தார். தமது மறைவின் பொழுதும் எந்த சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்து அவ்வாறு நிறைவேற செய்தவர். இவருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமியானது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. நான் ஷோராக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோன்றது உங்களுக்கு ஆணித்தரமாக மைண்டில் பதியும். நெக்ஸ்ட் பாருங்க, அறிஞர் அண்ணா. இவரை தமிழ்நாட்டு வானம்பாடி அதாவது திராவிட நாட்டு வானம்பாடின்னு சொன்னாருங்களா, தமிழ்நாட்டு வானம்பாடின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னாக்கா அறிஞர் அண்ணா. பரம்புமலை நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் இவருக்கு கவியரசு என்ற பட்டத்தை வழங்கினார். நெக்ஸ்ட் பாருங்க, இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு. இதை சொன்னது முடியரசன். ஓகேங்களா. இன்பம் துன்பம் ரெண்டுமே சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வரம்பு இல்லை அப்படின்னாக்கா எந்த மொழியும் அழிந்து போகும். சரிங்களா. அடுத்தது, மனவினையில் தமிழ் உண்டா மனவினையில் தமிழ் உண்டா பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பின்னவினையில் தமிழ் உண்டா. இந்த பாடல் அவர் எழுதியிருக்காரு. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழியை பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. இதை சொன்னது முடியரசன். 10th ஓல்டு புக்கில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இதுவும் பார்த்தோம்னா தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள். ஓகேங்களா. இதுவும் முடியரசன் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது, இந்த பாடம் நம்ம வந்து ஸ்கூல் புக்லேயே பார்த்தோம்.
காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்புறம் நானிலம் படைத்தவன் முடியரசன் அவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா ஆஃபீஸர்? படிச்சிட்டிங்களா? என்னென்ன இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது, இவ்வளோதானன்ற அளவுக்கு உங்களுக்கு தெளிவாயிடுச்சிங்களா? முடியரசன் பற்றி இதுக்கப்புறம் எக்ஸாம் கேட்டால் ஆன்சர் பண்ணிவிடுவீங்க தானே? ஓகே, வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன எப்படி கேட்டிருக்காங்கன்றதுக்கான ஒரு புரிதல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் எது? பூங்கொடி. எந்த ஆண்டு? 1966. கவிஞன் முடியரசன் எழுதாத நூல் எது? தேன்மழை. ஏன்னா தேன்மழை யார் எழுதியிருப்பா? சுரதா எழுதியிருப்பார். அப்போ அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன? காவியப்பாவை, வீரக்காவியம், பூங்கொடி. சரிங்களா? ஓகே, அடுத்தது காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்? முடியரசன். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என பட்டம் பெற்றவர் யார்? முடியரசன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசன் காவியம் எது? பூங்கொடி. காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் அல்லன். ஓகேங்களா? அதான் கவிஞன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் சொல்லியிருப்பாருங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் சொன்னது அண்ணா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? முடியரசனுக்கு வழங்கப்பட்டது. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் சொன்னது முடியரசன் சொன்னார். அடுத்தது முடியரசன் நூல் வந்து காவியப்பாவை. இங்கே பாருங்க, முடியரசன் நூல் வந்து பூங்கொடி. பூங்கொடி முடியரசன். ஓகேங்களா? வீரக்காவியம் முடியரசன். ஓகேங்களா ஆஃபீஸர்? படிச்சிட்டோமா? முடியரசன் தெளிவாயிட்டிங்களா? ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது இது வந்து நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன். ஸோ அதனால் கொஸ்டின் மட்டும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி நான் இது வந்து போட்டு பார்த்ததுனால ஆன்சர் கிளிக்காக இருக்குது. யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் சொன்னது முடியரசன் சொல்லியிருப்பார். அடுத்தது முடியரசின் படைப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆக்சுவலி வந்து தமிழக அரசின் பரிசினை பெற்றிருக்கோம்னு பார்த்தோம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். முடியரசனால் எழுதப்படாத நூல் எது? பாடுங்குயில். மற்றபடி பூங்கொடி, காவியப்பாவை, வீரக்காவியம், முடியரசன் கவிதைலாம் யார் தான்? இவர் தான் எழுதியிருப்பார். பரம்புமலை நடந்த விழாவில் முடியரசனுக்கு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ன பட்டத்தை கொடுத்தார்? கவியரசு என்ற பட்டத்தை கொடுத்தார். நீள்மொழி என் செவி சேருகையில் நெஞ்சில் நேரும் மகிழ்வினை யாதுரைப்பேன் என்னுயிர் மூச்சென ஆனவனே எனக்கு எதுக்கடா அந்த மேலுலகம் என்ற பாடலில் தமிழை தன் மகனாக கருதி பாடிய கவிஞராக முடியரசன் உள்ளார். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. நீள்மொழியானது என் செவி சேருகையில் நெஞ்சில் நேரும் மகிழ்வினை யாதுரைப்பேன் என்னுயிர் மூச்சென ஆனவனே எனக்கு எதுக்கடா அந்த மேலுலகம் அப்படின்ற மாதிரி முடியரசன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கவிஞன் முடியரசனால் எழுதப்பட்ட நூல் எது? வீரக்காவியம். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் பிறந்த ஊர் எது? பெரியகுளம், தேனி மாவட்டம். ஓகே ஆஃபீஸர், முடியரசன் பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த டேட்டான்றது முடியரசன் பற்றி போதுமான டேட்டா. தேங்க்யூ ஆஃபீஸர்.